Hello friends, welcome to Rani Tailors. இப்போ கூட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். Sugar beads, stone, Jardos spring, telegum stone, ball chain, PL, sugar beads blue color. ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். ball chain போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ball chain போட்டோம். போட்டுட்டு இப்போ நம்ம அந்த antique beads போட்டுக்கலாம். 5 antique beads. antique beads 5 போடுறேன். அதுக்கப்புறம் sugar beads blue color 4 beads போடுறேன். திரும்பவும் antique beads போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் லூப் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப வந்து பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டில் போடுங்க, சிங்கிள் த்ரெட்டில் போடுறது கட்டலாம். பால் செயின்லாம் போட்டுட்டு இதில் ஒரு திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டு இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். டோல் பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேல் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இது சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கூட போடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம், இல்லை ஒரே பீஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். நம்ம இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போடுறேன் ஃபஸ்ட்டு. சுகர் பீட்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3 பீட்ஸ் தள்ளி ஒரு பிஎல் ஒன்று ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச் போடல, நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து உள்பக்கமாக த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். இந்த பியலும் போட்ட மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். இது போட்டிங்கன்னா 3 பீட்ஸ் தள்ளி போடணும்.
போட்டுட்டு ஒரு பியல் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. கொஞ்சம் தள்ளி போடணும் ரெண்டாவது போடுறது. சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடுறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரே நீளமாகவும் போடலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு ஸ்டோன் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு உள்பக்கம் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வந்து விழாது. இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டால் கூட உங்களுக்கு விழாது. இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். மூணு பீட்ஸ் தள்ளி போடணும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனுக்கு இடையில ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பியல் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதில் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன். பால் செயின் வந்து 11 பீட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பியல், ஒரு சுகர் பீட்ஸ். பாருங்க, பேக் சைடு ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி தான். ஸ்லீவுக்கு வந்து இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே ஒவ்வொன்று போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.